வணக்கம்ப்பா. டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் பார்ப்போம்ப்பா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரூட்டுக்குள்ளே ரூட் அதுக்கடுத்து x² கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதுன்னா எக்ஸு அடுக்கு 2 அதுக்கு வெளியே இருக்கிற இந்த இந்த ரூட் 3 நம்ம எப்படி எடுக்கலாம்னா 1/3. அதுக்கடுத்து இருக்கிறது என்ன இருக்குது, அதே அந்த ரூட்டே நம்ம என்ன எடுக்கலாம்னா 1/4. சரியா? இப்போ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா பெருக்கல் இருக்கும். இப்போ இந்த எக்ஸின் 2 பெருக்கல் 1/3 பெருக்கல் 1/4. இப்போ இது ரெண்டாவது இப்படி வச்சுருங்க. 1 2 2 4. அப்போ நான் எக்ஸின் எடுக்க என்ன இருக்குது, 1/1 1 6. பி ஆன்சர் தான் கரெக்ட்பா. அடுத்து சம் 17 + 8 வகுத்தல், அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல், வகுத்தல். இந்த மாதிரி நமக்கு பெருக்கல் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம பிட்மாஸ்ங்கிற அந்த சிம்பிளை பயன்படுத்தணும். பிட்மாஸ் முறையில் இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பிங்கிறது ப்ராக்கெட், ஐங்கிறது இண்டிகேட்ஸ், டிங்கிறது டிவிஷன், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், ஏங்கிறது அடிஷன், எஸ்ங்கிறது சப்ராக்ஷன். அதாவது ப்ராக்கெட் இருக்கிறத முடிக்கணும், அடுத்த அடுக்குகளில் வரும், அடுத்து வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் முறையில் நாம் இந்த கணக்கை செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே நம்ம இது ரெண்டுமே இல்லை. அப்போ நான் வகுத்தல் இருக்கான், அப்படின்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு வகுத்து செய்ய போகிறோம். 17ங்கிறது அப்படியே வரும். 17 கூட்டல் 8 4ஆல் வகுத்தா என்ன வரும், 4 2 8 அப்படின்னா 2 பெருக்கல் 3 அப்படி இருக்குதுப்பா. அடுத்து கீழே 18 கூட்டல், இப்போ 4 2ஆவது இப்படி வச்சு அடிக்க போகிறோம். எத்தனை தடவை வரும், 1 2 2 4. அடுத்து 2 பெருக்கல் 5. இப்போ நம்ம வகுத்தல் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்யணும், பெருக்கல் செய்யணும். அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்குவோம். என்ன வருது நமக்கு, 17 ப்ளஸ் 2 3 பெருக்குன்னா 6 6/18 ப்ளஸ் 5 பெருக்குன்னா 2 10. அப்புறம் மேலே நமக்கு கிடைக்கிறது 17 6 கூட்டினா 23 23/28. அப்போ இதனுடைய ஆன்சர், லாஸ்ட் ஆன்சர் 23/28. தேங்க்யூப்பா.